திமுக மீது பழி போட்டு வீராவேசமாக அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சரமாரி கேள்வி. ஆயிரத்து 200 பெண்கள் தங்கும் வகையில் தோழி மகளிர் விடுதி. சென்னை உட்பட மேலும் 6 இடங்களில் விடுதிகள் அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. பீகாரில் வளர்ப்பு மகளை கழுத்தை நெரித்து கொன்ற பெண் கைது. சிறுமியின் உடலை தீயிட்டு எரித்து சாக்குப்பையில் மறைத்து வைத்த கொடூரம். தூத்துக்குடி வள்ளநாடு பகுதியில் நிதி நிறுவன அடாவடியை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டம் வெற்றி. சங்கரன் வீட்டிற்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றம். பாதிக்கப்பட்ட சங்கரன் குடும்பத்திற்கு இழப்பீடு, அரசு வேலை வழங்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தங்களது போராட்டத்திற்கு ஆதரவளித்து நீதி கிடைக்க உதவிய சத்தியம் தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றி. பத்திரப்பதிவுத்துறையின் உத்தரவை மீறி பதிவுத்துறை பணியாளர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பு. தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பத்திரப்பதிவு நடக்கவில்லை. பெண்கள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை. பட்ஜெட்டில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். வருகின்ற 4ஆம் தேதி போராட்டம் அறிவிப்பு. மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று பரிசுகள் வழங்குகிறார். ஈரோடு தேர்தல் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதற்கு முன்னோட்டமாக அமையட்டும். நல்லாட்சி தரும் மதிப்பெண்ணாக திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள். ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராம்சர் மையங்களாக அறிவிப்பு. ராம்சர் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளதால் முதலமைச்சர் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் பனிமூட்டம் 2 நாட்கள் நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். அதிமுகவுக்கு மூடு விழா நடத்திவிடுவார் எடப்பாடி பழனிசாமி. இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் திமுகவுக்கு உதவி செய்வதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ நசீருதீன் அகமது உடல்நலக் குறைவால் காலமானார். மிகச்சிறந்த சமூக சேவகர் நசீருதீன் அகமதின் மறைவு வருத்தம் அளிப்பதாக மம்தா பானர்ஜி இரங்கல். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 9 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி மீண்டும் சாம்பியன். சாம்பியன் டிராபி தொடருக்கான பாகிஸ்தான் அணி தேர்வு சரியில்லை. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவான் வாசிம் அக்ரம் விமர்சனம். அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடாவும் வரி விதித்தது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்தது கனடா.